13 அதிகாரம் 8 வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டிய ஜீவ புஸ்தகத்தில் புஸ்தகம் இயேசு எதுக்காகவே உலக தோற்றம் முதல் ஆரம்பத்திலே ஆதாமுடைய பாவத்தை மூடுவதற்காக அடிக்கப்பட்டார். ஆதாமத்தை நிர்வாணத்தை மூடணும். மூடுவதற்காக இயேசு ரத்தத்தை சிந்தி தோல் உடைகளை கொடுத்தார். ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்துட்டான். அதுக்காக கத்த எதை கொடுத்தாரு? நம் ஆதாமுக்காக அவனுடைய ரத்தத்தை சிந்தி அவனுடைய ரத்தத்தை தோலை எடுத்தாக்கும் இவனுக்காக உடைய இவனுடைய நிர்வாணத்தை மூடினார். நமக்கு மகிமையால் மூடுவதற்காக அவர் சொந்த ரத்தத்தை செலுத்தினார். ஆதாமுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அப்ப நம்மை கத்த நம்முடைய குறைவெல்லாம் நிவர்த்தி ஆக்கி நம்முடைய மகிமையாக கத்த நிரப்புவதற்காக நம்மை தெரிந்த நோக்கம் அதுக்காக ஜீவனை விட்டார், ரத்தத்தை செஞ்சினார். கண்டிப்பா இந்த ரத்தம் நமக்குள் கிரியேட் செய்து மாசற்றுள்ளாகவும் வருஷத்துள்ளாக மாற்றி கண்டிப்பா தமக்கு முன்பாக அக்கினி ஜுவாலை உள்ள அக்கினி பட்சிக்கிற போல பவர் அக்கினி பவர் உள்ளவராக இருப்பாரா இருக்க மாட்டாரா? சபை ஆரம்பமான நாளிலே ஒவ்வொருடைய நாகிலும் அக்கினி இறங்கிட்ட. இந்த அனுபவம் கடைசி வரையில் இருக்கணும். சபை ஆரம்பமான முதல் கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ள வரையிலும் இதே அனுபவம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நமக்கு அவர் சரத்தை இவ்வளவு ஒரு இடத்தில் நம்ம போய் இருக்கும். ஆனால் நம்முடைய அஸ்திபார் கல் எல்லாம் வைரக்கல்லா இருக்கு, இயேசு மூளைக்கல்லா இருப்பார். அப்ப நடக்கிற தளங்கள் எல்லாம் தளவரிசையில பழுங்கே போல இவ்வளவு பெரிய இடத்துக்கு கத்தர்மை அழைச்சிருக்காரு. இது விஸ்தீரம் இருக்கு. ஜன்னலை பொறுத்த பெரிய தோட்டம் இருக்கு. தோட்டத்துக்கு போவோம் வாருங்கள். உன்னத பாட்டில் சுனமித்து சொன்னான். மாதளம் பூத்திருக்கு, எல்லா வாசனைகளும் விரும்பி வீசும். மணவாளனோடு மணவாட்டிய சபை தோட்டத்தில் போனால் வாசனை வீசணுமா வீசாண்டமா? இப்படிப்பட்ட இடத்துக்கு கத்தை அழைச்சிருக்காரு. இதுக்கு அங்க கத்த ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை கழுவிருக்கிறோம். இவ்வளவு பெரிய அன்பு நமக்காக இருந்து நம்மை சுத்திகரிக்குமானால் நாம் கவனத்துல இருந்தால் நம்ம ஒவ்வொருவரும் எதை மூடி இருக்கும்? கிருபைகள் மூடி இருக்கும். கிருபா வரங்களாலும் மூடப்பட்டிருக்கும். போய் சேர இடம் எல்லாம் பழிங்க போல மாறுமா மாறாதா? அதான் உன் ஒளி வந்தது எழும்பி கத்த சொல் நோக்கதான் உன் ஒளி வந்தது இனி இருளுக்குள்ள எப்படி ஆகணும்? மகிமேல் மகிமை அடையக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு விசுவாசிகள் எப்படி அடையணும்? இது உதாரணம், சரியான உதாரணம் சொல்றேன். பயிர் நட்டம் கர்த்தர் தேவனுடைய சபை நம்ம நட்டுறாங்க. ஒரு மாசம் கழிச்சா இந்த பயிர் எப்படி இருக்கும்? வாடி போயிருக்கும். எப்படி இருக்கும்? தளதளம் மாறியும் வராதான். அதுல இருந்து ஒரு மாசம் கழிச்சா கதிரில் வருமானம் சேர்ச்சிருக்கோம் இல்லையா? இதே தேவனால் நடப்பட்ட நாற்றாக ஒரு இருக்கும். ஆனால் தாவி நாளுக்கு நாள் விரித்தது போல நாளுக்கு நாள் பலப்பட்டது போல ஒரு ஆவிக்கு ஜீவிதத்தை பலப்படுத்த வைக்கிறார். அதுதான் அனுபவம். கர்த்தரால் நடப்பட்ட நாற்றால் ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆலயத்தில் நடப்பட்ட நாற்று. ஆனால் ஒரு 2 நாற்று 3 நாற்று நட்டால் எப்படி பிடிக்கும்? ஒரு கை பிடிக்க அளவுக்கு நாற்று வருதா இல்லையா? பழகி பெருதா இல்லையா? இதே போல் கர்த்தர் நாட்டிற்கும். ஆனால் நம்மை சூழ்ந்திருக்க அத்தனை பேர்களும் கிருபைக்குள் வருவார். இது கர்த்தரால் நடப்பட்ட நாற்றின் அர்த்தம். மற்ற நாட்டு நட்டு போல இருக்கும். 3 மாசம் கழிச்சா எப்படி இருக்கும்? காரணம் தேவன் நடாத நாற்று. தேவன் நடாத நாற்றெல்லாம் வேரோடு கர்த்தரை நடும். ஆனால் வேர் போடும். தேவனுடைய தோட்டத்தில் நம்ம நாட்டு ஆனால் கண்டிப்பா வேர் போடுமா விடாது? எதில் வேர் போடுவார்கள்? வசனத்தில் வேர் போடும். அந்த வசனத்தில் வேறுபாடு. ஆனால் பயிர் ஆழமடை நாளப்பட கொஞ்ச நாள் கழிச்சு கதிர் உண்டாகுமா உண்டாதா? எல்லாம் மணிச்சத்தான் உண்டாகும்.
கர்த்தரால் நாட்டப்பட்ட, ஆனால் அந்த வளர்ச்சி அனுபவம் வேற, அவன் மனுஷத்து வேற. கர்த்தரால் நடப்படாத, ஆனால் அவனோட வளர்ச்சி வேற. இதை கிரியின் போது அறியலாம். எப்படி அறியலாம்? அவருடைய பேச்சு மூலம் அறியலாம், அவருடைய கிரியின் மூலம் அறியலாம். இதுதான் கவலைற்றவன் அர்த்தம். தேவன் நம்மை உயர்த்தினார். யாரை உயர்த்த வேணுமோ அவனை கர்த்தர் உயர்த்தினார், யாரை தள்ளப்பட வேணுமோ அவனை கர்த்தர் தள்ள. எல்லாரும் கர்த்தரிப்போம். கர்த்தாவே, உம்முடைய ஆலயமாகிய பருவத்தில் ஏதே போல என்னை கொண்டது தேவனே, மகிழ்ந்து கடிவுறும்படிக்கு எனக்கு தேவனே, நீர் என்னை நடத்தும் என்று எல்லாம் கர்த்தரிப்போம். கர்த்தாவே, நம்முடைய கிருபைதான் வேண்டும், கர்த்தாவே நம்முடைய இரக்கம் தான் வேண்டும் என்று எல்லாம் சோதரிப்போம். கர்த்தாவே, ஒரு மனுஷன் உயர்த்தமால் முடியும். ஆடு மேய்ப்பினான் சரி, அவனை ராஜா உயர்த்த தேவனே, எந்த மனுஷன் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே, எங்களை நீ பிரகாசிக்க வல்லவராக்கிறீர். அதுக்காக எல்லாம் சோதரிப்போம். கர்த்தாவே, நம்முடைய சன்னில் வந்திருக்கவில்லை, நீரே எங்களை நினைத்து எங்களை உயர்த்த வேண்டுமே. தாதி உயர்த்த தேவனே, எந்த மனுஷன் பிரகாசம் மெய்யான ஒளியே, எங்களை நீ பிரகாசிக்க வேண்டுமே. எல்லாரும் அதுக்கு சினிமா சோத்தரிப்போம். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினால் ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சதா காலமும் நாம் மனதில் எப்போது இருப்பதாக.